நடைபெற்று வரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாடு இன்றுடன் நிறைவு பெறும் நிலையில் நகரின் முக்கிய சாலைகள் வழியாக செம்படை பேரணி நடைபெற்றது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குமார். குறிப்பாக மக்கள் விரோத ஒன்றிய ஜனநாயக பாரதிய ஜனதா கட்சி அரசின் மக்கள் விரோத போக்கு, தொழிலாளர் விரோத போக்கு, பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரைவாக்கும் அந்த விரோத போக்கு, விவசாயிகளுக்கு எதிரான விரோத போக்கை கண்டித்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அது மட்டுமல்லாமல் வாக்கு திருட்டு, அதாவது தேர்தல் ஆணையத்தையே தங்கள் கைக்குள் போட்டுக்கொண்டு வாக்கு திருட்டு மற்றும் வாக்காளர் பட்டியலில் நடைபெறும் தில்லுமுழுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை எப்படி நாம் எதிர்கொள்வது என்பது குறித்த விவாதங்களும் நடைபெற்றது. 4வது நாளான இன்று செம்படை, அதாவது இந்த கட்சியின் செம்படை வீரர்கள் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது. அதாவது பிரபாத் தியேட்டர், குகை பகுதியில் உள்ள பிரபாத் தியேட்டர் பெரியார் வளைவில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரம் அந்த குகை பகுதியில் இந்த பேரணி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தற்போது சேலம் போஸ் மைதானத்தில் இந்த கட்சியின் பொதுக்கூட்டம், மாபெரும் பொதுக்கூட்டம் தற்போது நடைபெற இருக்கின்றது. இந்த நிலையில்தான் இந்த கட்சியின், அதாவது மாநில செயலாளர் முத்தர பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. வெள்ளை மனிதன் வேர்வையும் கருப்பு மனிதன் கண்ணீரும், வெள்ளை மனிதன் வேர்வையும் கருப்பு மனிதன் கண்ணீரும். உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே, உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே, ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியே, மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு 26வது மாநில மாநாட்டில் மிக எழுச்சியோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த சிறப்பு கருத்தரங்கிற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நண்பர், ஒரு நீண்ட நெடிய பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், பொது உடைமை இயக்கத்தினுடைய முன்னோடிகள் ஒருவரான என் அன்பிற்குரிய சகோதரர் தோழர் சுப்பராயன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு தோழர் முத்தரசன் அவர்களே, மேடையிலே பெயர் சொல்லி அழைப்பதற்கான தகுதிகள் நிறையாக இருந்தாலும் கூட எங்கள் மேடைகளிலே யாரையாவது பெயர் சொல்லி அழைக்கவில்லை என்று சொன்னால் கூட்டம் முடிந்த பிறகு ஒரு பெரிய குற்றப்பத்திரிகை வைத்திருப்பார்கள். என் பெயர் சொல்லவில்லை, உன் பெயர் சொல்லவில்லை. ஆனால் சுப்பராயன் அவர்கள் எனக்கு அருமையான ஒரு முன்னுதாரணத்தை கொடுத்து ஒரே வார்த்தையிலே முடித்து விட்டார். மாநில குழு உறுப்பினர்களே, மத்திய குழு உறுப்பினர்களே, பொது உடைமை இயக்கத்தை முன்னெடுத்து செல்கின்ற அன்பிற்குரிய தோழர்களே என்று சொல்லி, மேடையிலே எனக்கு நெருக்கமான பல நண்பர்கள் இருக்கிறார்கள். என்னோடு சட்டமன்றத்திலே பணியாற்றியவர்கள் இருக்கிறார்கள், நாடாளுமன்றத்திலே பணியாற்றியவர்கள் இருக்கிறார்கள். பல காலங்களிலே, போராட்ட காலங்களில் இயக்கங்கள் பல முயற்சிகளை முன்னெடுத்த நேரங்களில் ஒன்றாக களமாடிய அன்பிற்குரிய தோழர்கள் பலர் இங்கே இருக்கிறார்கள். இந்த சுதந்திர திருநாளில் உங்களை எல்லாம் பார்ப்பது ஒரு பெரிய பேறு என்று எண்ணுகிறேன். ஒரு தேசத்தினுடைய சுதந்திரத்தை கொண்டாடுகின்ற போது அது நடந்து வந்த பாதையையும் பார்க்கிறோம், அது நடந்து கொண்டிருக்கிற வேளையையும் பார்க்கிறோம், அது கடக்கப் போகிற காலத்தையும் பார்க்கிறோம். அப்படி பார்க்கின்ற போது இந்த தேசத்திற்கு தங்களை முழுமையாக, இந்த தேசத்தினுடைய நல்வாழ்வுக்கு, ஏழை எளிய மக்களுடைய உயர்வுக்கு, குறிப்பாக அடுத்தட்டி மக்களுடைய முன்னேற்றத்திற்காக ஒவ்வொரு நாளும் இடைவிடாது எதிர்பார்ப்பில்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களோடு இந்த நாளை கொண்டாடுகிற இந்த அற்புதமான நேரத்திற்கு நான் உள்ளபடியே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த காலகட்டங்களிலே கம்யூனிஸ்டாக இருப்பதற்கு கூட ஒரு மன வலிமை வேண்டும். எல்லோராலும் கம்யூனிஸ்டாக இருந்து விட முடியாது. நானே நினைக்கிறேன், கம்யூனிஸ்ட் கொள்கைகளின் மீது எனக்கு பெரிய ஈடுபாடு உண்டு.
பொது உடைமை சித்தாந்தங்களின் மீது எனக்கு பெரிய ஈர்ப்பு உண்டு. ஆனால் நான் கம்யூனிஸ்டாக வாழ முடியுமா என்றால் என்னால் சந்தேகம். அதான் 2 வார்த்தை சொல்லுவான். எங்க ரிலிஜன்ல சொல்றேன், ஒரு அனாலஜிக்காக வேண்டி சொல்றேன். இயேசுவினுடைய பக்தர்கள் என்பது வேறு, இயேசுவினுடைய சீடர்கள் என்பது வேறு. நான் இயேசுவினுடைய பக்தன், நீங்கள் இயேசுவுடைய சீடர்கள். ஆனால் இந்த நல்ல நேரத்தில் உங்களை எல்லாம் வாழ்த்துவது, ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் நம்முடைய நர்மை நண்பர் வீரபாண்டி அவர்கள் என்னை பார்ப்பதற்கு அழைப்பு கொடுப்பதற்காக வந்தார். ஜீவபாரதி எழுதிய அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுடைய வாழ்க்கை தொகுப்பு புத்தகங்கள் வேணும் என்று கேட்டேன். ஒரு நேற்று தான் அனுப்பி வைத்தார். அந்த புத்தகங்களை படிக்க 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 எனக்கு ஒருபுறம் மிகப்பெரிய ஆற்றாமை, ஒரு பக்கம் எனக்குள்ள மிகப்பெரிய சோகம், இன்னொரு புறம் எனக்கு மிகப்பெரிய கோபம். கோபம் என்ன கோபம் என்று கேட்டால், இத்தகைய மனிதர்கள், இத்தகைய கொள்கை மரபு, இத்தனுடைய தியாக வரலாறு, கொள்கைக்காக தங்களிடம் இருந்த எல்லாவற்றையும், மிகப்பெரிய தியாகம், உயிர் தியாகம், அந்த உயிர் தியாகம் அத்தனையையும் கொடுத்து முடிந்து ஒரு வரலாறு படுத்த இயக்கத்தை பார்த்து ஒருவர் கேட்கிறார், உங்களுக்கு என்ன கொள்கை என்று கேட்கிறார். அப்படி கேட்பதற்கு அவர் வெட்கப்பட வேண்டாமா என்றுதான் நான் கேட்க ஆசைப்படுகிறேன். இந்த இயக்கத்தினுடைய வரலாறு, இந்த இயக்கம் இந்த நாட்டுக்கு தந்திருக்கிற பங்களிப்பு, அதாவது இந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், மனித வாழ்க்கையினுடைய முழு பலன்களையும் இந்த தேசத்திற்காக கொடுத்துவிட்டு, வெளிச்சம் இல்லாமல், விளம்பரம் இல்லாமல், கொண்டாடுகின்றவர்கள் இல்லாமல், நினைவூட்டப்படுகின்றவர்கள் இல்லாமல், மண்ணுக்குள் உரமாகவே மடிந்து கிடக்கின்ற இந்த ஒரு மாபெரும் இயக்கத்துடைய வரலாறு இந்த கொள்கை ரீதியாக ஒரு நாளும் நலிந்து போகவில்லை, உணர்வு ரீதியாக ஒரு நாளும் வலிந்து போகவில்லை. சந்தை பொருளாதாரத்தின் வீச்சில், தாக்கத்தில், இன்று இவர்கள் நடத்துகின்ற ஒரு மிகப்பெரிய விளம்பர யுத்தத்தில் இந்த தேசத்திற்கு எவைகளெல்லாம் தேவையோ அவைகளெல்லாம் மங்கி போன போது, அந்த தேவைகளோடு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கைகளையும் மங்கச் செய்த முயற்சியினுடைய ஒரு கட்டம் தானே ஒழிய, இந்த கொள்கைகளுக்கோ இந்த தலைவர்களுக்கோ அவருடைய பங்களிப்புக்கோ என்னாலும் குறைபாடு வந்ததில்லை. ஒரு நல்ல தலைப்பு எனக்கு கொடுத்திருக்கிறார். அதை பற்றி கூட நம்முடைய அருமைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அருமையாக பேசினார். கனவுகள் மெய்ப்பட என்று பேசினார். என் அருமை நண்பர்களே, இன்றைய உலகம் இன்று இயங்குகிறது, இன்றைய உலகம் இன்று செயல்படுகிறது, இன்றைய உலகம் இன்று சிந்திக்கிறது, இன்றைய உலகம் இன்று திட்டமிடுகிறது, இன்று விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சியினுடைய புதிய சிகரங்களை தொடுகிறது. மனித வாழ்க்கையினுடைய அற்புதமான நாட்கள் இவை என்று கொண்டாடப்படக்கூடிய அளவிற்கு உலகத்தினுடைய நாகரிகம் உயர்ந்திருக்கிறது. உலகத்திலே இரு நாடுகளுக்கிடையே உள்ள தூரங்கள் குறைந்திருக்கின்றன. பழக்க வழக்கங்கள், உறவுகள் முன்னை விட நெருக்கமாகி இருக்கின்றன. தொழில் வளர்ந்திருக்கிறது, வியாபாரம் வளர்ந்திருக்கிறது, கல்வி வளர்ந்திருக்கிறது. இவை எல்லாவற்றிற்கும் காரணம் ஏதாவது ஒரு வகையிலே ஒருவர் கண்ட கனவுதான். அந்த கனவுகள் இல்லை என்று சொன்னால் இந்த இயக்கம் இல்லை. இந்த கனவுகளும் ஆசைகளும் மட்டும்தான் இந்த உலகம் தோன்றிய நாளிலிருந்து ஒவ்வொரு நாளாக இயக்கி நாம் ஒவ்வொரு கட்டமாக முன்னேறி வந்திருக்கிறோம். அது பொருளாதாரமாக இருந்தாலும், விஞ்ஞானமாக இருந்தாலும், இலக்கியமாக இருந்தாலும், கலையாக இருந்தாலும், சிந்தனை பரிமாற்றங்களாக இருந்தாலும், இந்த உலகம் முன்னேறிக்கொண்டே வருகிறது என்று சொன்னால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருவர்கள் கண்ட கனவு. கடலை மனிதன் எத்தனை நாள் பார்த்து கொண்டிருந்திருப்பான்? இந்த ஹோமோ சேப்பியன்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்கள். இந்த ஹோமோ சேப்பியன்ஸ் என்பவர்கள் தான் இன்றைய மனிதர்கள். இந்த ஹோமோ என்கிற அந்த ஸ்பீசிஸ்,
அதிலே 7-8 வகை இருக்கிறது. ஹோமோ நியாண்டர்தால், ஹோமோ லாங்கின்ஸ் என்று நிறைய வகைகள் இருக்கிறது. ஆனால் கடைசியில் டார்வினுடைய தியரி படி இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ல கடைசியாக வெற்றி பெற்றது நாம் தான் ஹோமோ சேப்பியன்ஸ். இந்த ஹோமோ சேப்பியன்ஸ் துவங்கி 2 லட்சம் ஆண்டுகள் ஆனது என்று சொல்கிறார். 2 லட்சம் ஆண்டுகள். அதிலே கடலை எத்தனை நாள் இந்த ஹோமோ சேப்பியன் என்று சொல்லக்கூடிய மனிதன் பார்த்து கொண்டே இருந்திருப்பான். அவனுக்கு கடலுக்கு பக்கத்திலே போகக்கூடிய தைரியம் எப்படி வந்திருக்கும்? அதற்குள்ளே காலை எடுத்து வைக்கக்கூடிய துணிவு எப்படி வந்திருக்கும்? உள்ளே போய் ஒரு பிடி நீரை அள்ளி அதை உப்பாக காய்ச்சலாம் என்கிற உந்துதல் எப்பொழுது வந்திருக்கும்? அந்த 5 அடியை தாண்டி உள்ளே போய் மீன் பிடிக்கலாம் என்கிற துணிவு ஒருவனுக்கு எப்பொழுது வந்திருக்கும்? அந்த தூரத்தையும் தாண்டி சற்று ஆழமாக முங்கி முத்தெடுக்கலாம் என்கிற அந்த உணர்வு எப்பொழுது வந்திருக்கும்? முத்தெடுத்தவனையும் தாண்டி கடலின் அடுத்த கரையை பார்க்கலாமே என்கிற ஒரு கனவு ஒருவனுக்கு வந்திருக்கும் அல்லவா? அந்த கனவு வந்த பிறகுதான் கப்பல் ஓடியது. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு கனவு மனிதனை முன்னேறி கொண்டே சொல்ல. வெறும் கனவுகள் மட்டும் போதாது, அதான் வசப்பட வேண்டும், கனவுகள் மெய்ப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். கனவுகள் மெய்ப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அறிவு வேண்டும். அறிவு மட்டும் போதாது, துணிவு வேண்டும். துணிவு மட்டும் போதாது, உழைப்பு வேண்டும். உழைப்பு மட்டும் போதாது, எந்த தியாகத்தையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்படி நம்முடைய முன்னோர்கள் கண்ட அந்த கனவு, அவர்களுக்கு இருந்த அறிவு, அவர்களுக்கு இருந்த துணிவு, அவர்களுக்கு இருந்த உழைப்பு, அவர்களுக்கு இருந்த தியாகம் செய்வதற்கு அவர்களுக்கு இருந்த வேட்கை, இவைதான் இன்று இந்திய ஜனநாயகமாக மறந்திருக்கிறது. அதுதான் முதலில் நமக்கு வயப்பட்ட கனவு. எவ்வளவு பெரிய விலை கொடுத்திருக்கோம். பழனிசாமிக்காவது சொல்ல வேண்டும் அல்லவா, சுதந்திரத்திற்கு எவ்வளவு விலை கொடுத்திருக்கிறோம் என்ன பேசினார் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் குடிராம் போஸ் என்று ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, ஒரு மாபெரும் வீரன். 17 வயது. 17 வயதிலே அநியாயமாக ஆட்சி செய்த ஒரு வெள்ளைக்காரனை சுட்டுக் கொல்லுகிறான். அதற்காக நீதிமன்றத்திலே கொலை குற்றத்திற்காக தண்டனைக்கு காத்திருக்கிறான். நீதிபதி தூக்கு தண்டனை என்று சொல்லுகிறார். சிரிக்கிறான். 17 வயது பையன். உடனே நீதிபதிக்கு கோபம் வருகிறது. ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்கிறான். அவன் சொல்றான், உனக்கு வேணா சொல்லியா எப்படி வெடிகுண்டு தயாரிப்பது என்று நான் சொல்லித் தருகிறேன் என்று அந்த 17 வயது பையன் கொலை குற்றத்தினுடைய மரண தண்டனையை பெற்ற பிறகு பேசுகிறான். மரண தண்டனைக்கு நாள் குறித்த பிறகு அவன் தன்னுடைய தாயாருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான். என் அருமைக்குரிய அம்மா, நாளை காலையிலே எனக்கு தூக்கு, கவலைப்படாதே. சித்தி கர்ப்பமாயிருக்கிறாள் என்று அறிந்தேன். அவனுடைய சிற்றன்னை. நான் மீண்டும் பிறப்பேன். சிற்றன்னையின் வயிற்றில் பிறப்பேன். உனக்கு சந்தேகம் இருந்தால் அந்த குழந்தையின் கழுத்தை தடவிப்பார், தூக்கு கயிற்றின் தடம் இருக்கும் என்று கடிதம் எழுதுகிறார். எத்தனை வயசுல? 17 வயசுல. 17 இயர்ஸ். இந்த 17 வயசுல எழுதுகின்ற போது, சரித்திரத்தை படிக்கும் போது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நான் இன்னொரு சரித்திரம் படிக்கிறேன். எங்க நமக்கு பழனிசாமிக்கும் நமக்கும் ஒப்பு பார்த்துக்கிட்டே வருவேன். ஒரு 80 வயது முதியவர், வெங்கடாச்சலம் அவர்கள் கோவப்படக்கூடாது, ஒரு ரிட்டையர்ட் பேங்க் எம்ப்ளாயி. அவர் என்ன பண்றாரு, இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்கில் போய் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதுல ஒரு பெண்ணுடைய தொடர்பு வருது. ஒரு பேர் தான் வருது, அது பெண் ஆனாங்கிறது அடுத்த கொஸ்டின். 80 வயது முதியவரிடம் அவள் தழுக்காக பேசுகிறாள். இவருக்கு இருக்க முடியல. இவர் மீண்டும் பேசுகிறார். அவ ஒரு மெசேஜ் அனுப்புறார், இவர் ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறது, காதல் போல பரிணமிக்கிறது. உடனே பணம் வாங்குறார், பணத்தை அனுப்பிச்சுட்டே இருக்கிறார். உடனே மறுநாள், அடுத்த நாள், அதற்கு அடுத்த நாள் சொல்றா, என் தங்கை ஒருத்தி இருக்கிறாள், அவளும் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறார். உடனே அவளை அறிமுகப்படுத்தி வைக்கிறார். எல்லாம் போன்லயே நடக்குது. அறிமுகப்படுத்தி வைக்கிறார்.
அவ 5 நாள் பேசுகிறார். அவ சொல்றா எனக்கு ஒரு தோழி இருக்கிறாள், அந்த தோழியும் உங்கள்கிட்ட பேசணுங்கிறார். அதற்கு பிறகு அவளையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறார், அவளும் பேசுகிறாள். அவளோட 4 நாள் 5 நாள் பேசுகிறார். கடைசியில் மொத்தம் எவ்வளவு போச்சுன்னா 14 கோடி ரூபாய் போச்சு. 14 crores. எத்தனை வயது முதியவர்? 80 வயது முதியவர். குதிராம் போஸுக்கு வயசு என்ன? 17. அப்போ இந்த சுதந்திரத்திற்காக நாம் எவ்வளவு பெரிய கனவு கண்டது மட்டுமல்ல, அந்த கனவுக்காக சராசரி மனித ஆசைகளை 80 வயதில் வெற்றி கொள்ள முடியவில்லை. The desires of the human flesh, the weakness of the human body, even at the age of 80, I am not able to overcome. But the man, the boy, in his prime, 17 years old, 17 வயதுல அந்த வருது. பகத்சிங்கை பார்த்தா நமக்கு அப்படியே புல்லரிக்கிறது. அந்த சரித்திரத்தை எல்லாம் நம்முடைய இளைஞர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கவில்லையே. நாம் எத்தனை தலைமுறைகளை அந்த தியாக வரலாற்றை முழுமையாக சொல்லிக் கொடுக்காமல் நாம் தவறவிட்ட அந்த நாட்களுக்காக நாம் இப்பொழுது வருத்தப்பட வேண்டும் அல்லவா? நாம் அந்த தியாக வரலாற்றை சொல்லிக் கொடுத்திருந்தால், அதை முறையாக ஒவ்வொரு தலைமுறையும் நாம் பரிமாறிக்கொண்டே இருந்தால், இந்த அமித்ஷா பேசுவாரா? இந்த மோடி பேசுவாரா? ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதியை பிரிவினை நாளினுடைய வேதனைகளை நாட்டு மக்களுக்கு சொல்ல போகிறோம் என்று சொல்லி மீண்டும் நாட்டில் இந்து முஸ்லிம் துவேஷத்தை வளர்ப்பதற்கான விதைகளை ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி நட்டுவிட்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி தேசிய கொடியை ஏற்றுவதற்காக நம்முடைய பிரதமர் வருகிறாரே, அவருக்கு பகத்சிங்கினுடைய கதை தெரிய வேண்டாமா? உஸ்முல்லா கான் 23 வயது. அவன் கடிதம் எழுதுகிறான், நாட்டு மக்களுக்கு எழுதுகிறான், என் அருமை மக்களே, அவனுக்கு தூக்கு தண்டனை. நான் உங்களிடம் ஒன்று கேட்கிறேன், இந்த நாட்டில் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்றாக இருங்கள், ஒன்றாக இருந்து பிரிட்டிஷாரை எதிர்த்து போரிடுங்கள். அந்த பிரிட்டிஷாரை எதிர்த்து போரிடுகின்ற போது உங்கள் மத ஆச்சரியங்களையும் மன வேற்றுமைகளையும் மறந்து விடுங்கள். அவன் பிறப்பால் இஸ்லாமியன், மறுபிறவி என்பதில் அவனுக்கு நம்பிக்கை இல்லை. அந்த இளைஞன் கேட்கிறான், 23 வயது இளைஞன் கேட்கிறான், அந்த இறைவனிடம் நான் கேட்பேன், எனக்கு மீண்டும் ஒரு பிறவி வேண்டும். ஏன் என்று சொன்னால், என் தாய் நாட்டிற்காக மீண்டும் ஒரு முறை தியாகம் செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் என்று கேட்கிறான். இதுதான் இந்த நாட்டினுடைய இஸ்லாமியர்களுடைய வரலாறு. இந்த நாட்டினுடைய கடைசி பாதுஷா பகதூர் ஷா சக்கரவர்த்தி வெள்ளைக்கார ஏகாதிபத்தியால் சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார். அவரும் அவருடைய மனைவியும் அரண்மனையினுடைய ஒரு அறையிலே சிறையிலே இருக்கின்ற போது காலையிலே உணவு கொண்டு வருவதற்காக 2 பெரிய தட்டுக்களிலே உணவு கொண்டு வருகிறார்கள். உணவு தட்டை மேஜையை வைத்துவிட்டு அதை திறந்து பார்த்தால் அவர்களுடைய குழந்தைகளுடைய தலைகளை கொய்து அந்த தட்டிலே வைத்திருக்கிறது வெள்ளைக்கார ஏகாதிபத்தியம். உடனே பகதூர் ஷா தன்னுடைய அருமை மனைவியுடைய கையை பிடிக்கிறாள். பேகம் மகள், கண்கலங்காதே, நம் கண்களில் கண்ணீர் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வெள்ளைக்கார துரைத்தனம் இந்த கொடுமையை செய்திருக்கிறது, கண்கலங்க கூடாது. அவன் கடைசியிலே நாடு கடத்தப்பட்ட பிறகு என்ன கேட்டான்? என்னுடைய தாய் நாட்டிலே, இந்திய திருநாட்டிலே எனக்கு 6 அடி மண் வேண்டும் என்று கேட்டான். அங்கேதான் ராஜீவ்காந்தி போய் ஒரு அருமையான கவிதை எழுதினார். கவலைப்படாதே பகதூர் ஷா, பர்மாவிலே அடக்கம், வெள்ளைக்கார அரசு அனுமதிக்கவில்லை அவன் உடலை இங்கே கொண்டு வருவதற்கு. அவன் கல்லறையிலே போய் ராஜீவ்காந்தியின் பிரதமராக இருக்கின்ற போது போய் ஒரு அருமையான ஒரு கவிதை எழுதி வந்தார். கவலைப்படாதே பகதூர் ஷா, உனக்கு எங்கள் மண்ணிலே இடம் கொடுக்காமல் இருந்திருக்க முடியும், நடந்து விட்டது. ஆனால் இன்று இந்திய தேசம் என்பது உன் புகழை பாடிக்கொண்டிருக்கிறது, எப்பொழுதும் உன் புகழ் பாடும் என்று சொன்னார். ஒரு நீண்ட நெடிய வரலாறு. இவர்களெல்லாம் கண்ட கனவுகள். இந்த கனவுகள் கண்ட மறுநாளே சுதந்திரம் வந்துவிடவில்லை. நம்முடைய அன்பிற்குரிய பகத்சிங் அவர்களை பற்றி, மரியாதைக்குரிய பகத்சிங், போற்றுதலுக்குரிய வீரனை பற்றி நான் சொல்லிக் கொண்டு வந்தேன். அவன் தியாகம் எப்படிப்பட்ட தியாகம்! அவனுடைய சிறைச்சாலையிலே அவனை பார்த்து கேட்கிறார்கள், நாளைக்கு தூக்கு போடுகின்ற போது சொல்லுகிறார்கள், அவன் கேட்கிறான், என்ன ஆசை? கடைசி ஆசை.
என கடைசி ஆசை ஒன்று, போகா ரொட்டி சொட்டு தர வேண்டும். போகா ரொட்டி சொட்டு தர வேண்டும். இதுதான் என்னுடைய கடைசி ஆசை. போகா யார்? போகா அந்த சிறையிலே மலம் அள்ளுகிற பெண்மணி. அவள் கையால் ரொட்டி சுட்டு நான் சாப்பிட வேண்டும். சிறையினுடைய தலைமை வார்டன் அதிர்ந்து போகிறார். போகாவை கூப்பிடுகிறார்கள். இதுதான் கடைசி ஆசையாம், நீ ரொட்டி சுட்டு தர வேண்டும் என்று சொல்லுகிறாள். அந்த பெண் பதறுகிறாள். நான் எப்படி அவருக்கு? அவர் என்ன சாதி, நான் என்ன சாதி? நான் எப்படி ரொட்டி சுட முடியும்? நான் மலம் அள்ளுகிறவள் என்று சொன்ன உடனே அந்த பெண் சொல்லுகிறாள், இவர் பார்த்து உனக்கு நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே பகத்சிங் சொல்லுகிறார், என் தாய் என் மனம் அள்ளி இருக்கிறாள். ஆகவே அவள் கையால் நான் சாப்பிடவில்லையா? நீ என் தாயை விட பெரியவள் என்று சொல்லுகிற அந்த பகத்சிங் எத்தனைக்கு தூக்கு தண்டனைக்கு முதல் நாள் 21 வயதில் உயிர் போகிறது என்பதை பற்றி கவலைப்படவில்லை. வெள்ளைக்கார ஏகாதிபத்தியத்தால் அநியாயமாக தூக்கிலிடப்பட போகிறோம் என்பதை பற்றி எதிர்பண்ணவில்லை. சாகின்ற போது கூட இந்த தேசத்தினுடைய ஆன்மாவை உறைந்து வைத்து அதற்கு சுட்டி காட்ட என்பதற்காக போகா கையிலே ரொட்டி சாப்பிட வேண்டும் என்று சொல்லுகிறான். அவனை தான் கேட்டான், உன்னை தூக்கில போடணும். என்னை தூக்கில போடாத, குற்றவாளியை போல என்னை துப்பாக்கியால் சுட்டுவிடு என்றான். ஏன் என்று கேட்டார்கள். தூக்கிலே போட்டால் என் கால்கள் இந்த பூமியின் தரையிலே படாது, நீ துப்பாக்கியால் சுட்டால் நான் சாகின்ற போது என் ரத்தம் இந்த பண்ணோடு கலந்து நான் உயிரோடு நிற்பேன். இதெல்லாம் பழனிசாமிக்கு தெரியணும். சுதந்திர இந்தியாவினுடைய வரலாறு என்பது இவர்கள் நன்கு நினைக்கிற அரசியல் அல்ல. இன்று போஸ்டர் அடித்து பேனர் வைத்து ஆட்களை ஆயிரக்கணக்கிலே கூட்டி வந்து எல்லாவற்றிற்கும் பணம், எல்லாவற்றிற்கும் ஆள் திரட்டுதல் வேலை. ஆனால் கம்யூனிஸ்டுகள் அப்படிப்பட்ட பாரம்பரியத்திலே வளரவில்லை என்பதை நம்முடைய முத்தரசனும் சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறார். அவருக்கு மண்டையில ஏற மாட்டேங்குது. இதையெல்லாம் நான் எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நண்பர்களே, நாம் நடந்து வந்த பாதையை நாம் திரும்ப பார்க்கிறோம். நம்முடைய கனவு என்ன கனவு? இந்த நாட்டில் இன்னைக்கு 2 கனவு தான். There are only 2 dreams. ஒன்னு நேரு கண்ட கனவு, காந்தி கண்ட கனவு, அம்பேத்கர் கண்ட கனவு, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கண்ட கனவு. சுதந்திர போராட்டத்தினுடைய தீரர்கள், இந்த தேசத்தை உருவாக்கிய மாபெரும் தியாகிகள், இந்த தேசத்தை கட்டியமைப்பதற்காக தங்களை முழுமையாக கொடுத்தவர்கள் கண்ட ஒரு கனவு. இன்னொரு கனவு என்ன கனவு? சவார்கரின் கனவு. சவார்கரோடு இருந்த அவருடைய சீடரான கோட்சேயினுடைய கனவு. இந்த 2 கனவுகளில் எந்த கனவை இந்த நாடு ஏற்றுக்கொள்ளப் போவதற்கான அந்த உச்சக்கட்ட போராட்டத்திலே கொண்டு வந்து வரலாறு நம்மை நிறுத்தி இருக்கிறது. 90 ஆண்டுகள் நாம் நினைத்தோம் அந்த ஐடியாலஜி இஸ் ஓவர். நேருவை கொண்ட, காந்தியை கொண்ட கோட்சேயை இந்த நாட்டு மக்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எத்தனை ஆண்டு காலமானாலும் சரிதான். அவன் கொலைகாரன், இந்த தேசத்தினுடைய தந்தையை கொண்ட மா பாவி என்றுதான் அவர்கள் அவனை அடையாளப்படுத்துவார்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்ற போதே தேசபிதா பிறந்த நாள் அன்று அக்டோபர் 2ஆம் தேதி அவருடைய உருவத்தை செய்து வைத்து அவரை துப்பாக்கியால் சுட்டு அதை வாட்ஸ்அப் பேஸ்புக்கில் ஸ்டேட்டஸாக போடக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு அந்த ஐடியாலஜி வந்துருது. இதற்கு என்ன காரணம்? இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஓட்டு திருடு ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்பொழுது கனவுகளை திருடக்கூடிய ஒரு காலம் வந்திருக்கிறது. They are stealing our dreams. நாம் என்ன கனவு காண வேண்டும் என்பதை கூட அவர்களே முடிவு செய்கிறார்கள். அதாவது வரக்கூடிய தொழில்நுட்பம், கார்பெட் பாம்பிங் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், நம்முடைய இளைஞர்களை, நம்முடைய நாட்டினுடைய சாதாரண மக்களை, உழைக்கும் வர்க்கத்தை அன்றாட எதேச்சரமான யதார்த்தமான பிரச்சனைகளை பற்றி சிந்திக்க விடாமல் அவர்கள் மனதை முழுவதையும் 24 மணி நேரமும் தேசத்தை பற்றிய கவலையோ, எதிர்காலத்தை பற்றிய கவலையோ, வேலை வாய்ப்புகளை பற்றிய கவலையோ, இந்த நாட்டில் அடிப்படை கட்டுமானங்களை பற்றிய கவலையோ, சுரண்டல்களை பற்றிய கவலையோ, இவற்றை பற்றியெல்லாம் சிந்திக்க விடாமல் அவர்களை வேறு சிந்தனைகளே இல்லாமல்
அவர்கள் மனதை மழுங்க செய்யக்கூடிய அளவிற்கு இந்த தொழில்நுட்பத்தை அவர்கள் கைவசம் வைத்திருக்கிறார். எப்படி? எனக்கு ஒரு கேள்வி. ஓட்டு வாங்குறதுக்கு, ஓட்டு போடுறதுக்கு 500 ரூபாய் வேணுங்கிறான். ஆனா ஒரு படத்தை 2000 ரூபாய் கொடுத்து முதல் நாள் பார்க்கறான். எப்படி? ரெண்டும் டேலி ஆக மாட்டேங்க. யாரு 500 ரூபாய் கேட்கிறா? எல்லாம் வசதி உள்ளவர். ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம லிங்கம் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு அந்த பகுதியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஊருக்கு போயிருந்தேன். எலெக்ஷன் நான் தான் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு 4-5 பேர் வந்தாங்க, பெண்கள். எல்லாம் ரொம்ப டீசென்ட் ஆட்களை. பார்த்தீங்கன்னா வேலைக்கு போற மாதிரி இருக்கிறாங்க, வசதியா வாய்ப்பா தெரியுது. அவங்க கேட்டாங்க, சார் எங்க பக்கம் நீங்க வரவே இல்லையா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்படி வந்து நம்மளை வந்து கூப்பிடுறாங்களே, இவ்வளவு ஆர்வமா வந்து கூப்பிடுறாங்களே, என்னைக்கு வர்றீங்க நீங்க? நீங்க சொல்லுங்கம்மா, நான் வரேன். இல்ல நீங்க வர்ற அன்னைக்கு சொல்லுங்க, நாங்கெல்லாம் தயாரா இருக்கோம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, நான் வந்துடுறேன். இல்ல இல்ல இல்ல, ஏன்னா மற்ற பகுதியில் எல்லாத்துலயும் வந்து அவங்க பார்த்துட்டு போயிட்டாங்க, எங்களை மட்டும் பார்க்கல. அதனால என்னைக்கு நீங்க வாரீங்க, நாங்க அன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிறோம். அவங்க 300 ரூபாய் கொடுத்தாங்க, நீங்க 500 ரூபாயாவது கொடுக்கணுங்க. ஆனால் இதே பெண்கள் தங்கள் குழந்தைகளுக்கு ஒரு பெரிய படம், ஒரு பிரபலமான நடிகர் நடிக்க வெளியே வருகிற படம் என்று சொன்னா, முதல் நாள் ஷோவுக்கு தன்னுடைய மகனுக்கு 2000 ரூபாய் டிக்கெட் எடுத்து கொடுத்து போ சொல்லிட்டு பெருமையாக வர சொல்லுகிறாள். நம்ம பையன் அந்த ஸ்டார் படம்னா முதல் ஷோக்கு போயிடுவாங்க, பெருமை. அந்த திரைப்படங்களுக்கு முன்னால் என்ன ஆர்ப்பாட்டம், அந்த திரைப்படங்களுக்கு முன்னால் என்ன ஆவேசம். இந்த சுகாதார தொழிலாளர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கைகளுக்காக நாம் எல்லோரும் ஊர்வலம் போனா எத்தனை பேர் வருவாங்க? நம் கனவுகளை திருடுகிற, நம் சிந்தனைகளை திருடுகிற, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு தெரியாமலே சொல்லுகிற அந்த மிகப்பெரிய தொழில்நுட்பத்தை வைத்துத்தான் இன்னைக்கு வந்து ஓட்சோர், இன்னைக்கு வந்து வாக்குகளை திருடக்கூடிய அளவிற்கு இந்திய ஜனநாயகம் வந்திருக்கிறது. நாம் கனவு கண்ட, நம்முடைய கனவிலே முகிழ்த்த, அந்த கனவை வசப்படுத்துவதற்கு நாம் தியாகம் செய்த அந்த மாபெரும் கனவுக்கு இன்று என்ன விலை என்று சொன்னால், இன்று வாக்குச்சீட்டை திருடுவதற்காக யார் திருடுகிறார்? சாதாரண அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் அல்ல. ஆளுங்கட்சியாக இருக்கின்றவர்கள் தங்களுக்கு வேண்டிய இடத்திலே சில வாக்குகளை சேர்த்துக் கொள்கிறார்கள். வசதி படைத்தவர்கள் சில இடங்களிலே பணத்தை கொடுத்து வாக்குகளை பெற்றுக் கொள்கிறார்கள். சில இடங்களிலே உயிரோடு இருப்பவருடைய பெயர்களை அடிக்கிறார்கள், இறந்தவர்களுடைய பெயர்களை சேர்க்கிறார்கள் என்பதல்ல, தேர்தல் ஆணையமே செய்கிறது. அதான் அருமையா பாடினார் கண்ணதாசன், மங்கை சூதானால் கங்கையில் குடிக்கலாம், கங்கையே சூதானால் என்ன செய்வதுன்னு கேட்டார். இன்னைக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கிற சவால் இருக்கு பாருங்க. இந்த ஜனநாயகத்தை இவர்களிடமிருந்து காப்பாற்றுவதுதான் நாம் இன்று காண வேண்டிய கனவு. ஏன்னா இதற்கு வந்து விலை கொடுத்தது நாம் தானே கொடுத்தோம். இந்த ஜனநாயகத்தை பெற்றுக் கொள்வதற்கு தியாகம் செய்தவர்கள் நம்முடைய அப்பன், நம்முடைய பாட்டன், நம்முடைய முப்பாட்டன் தானே. எங்க ஊர்ல ரொம்ப அருமையான ஒரு சம்பவம் உண்மையிலே நடந்தது. ஒரு வாக்குச்சாவடி, பெரியவர் வந்து வாக்களிக்க வர்றார். வாக்களிச்சுட்டு வந்து வெளியே வந்தவரு முன்னால வாக்குச்சாவடி முன்னால நம்ம ஆட்கள் உட்கார்ந்து இருப்பாங்கல்ல, அதுல ஒரு சொந்தக்காரனை பார்த்து கேட்டாரு, எப்பா தம்பி, நம்ம வீட்டில் வந்து ஓட்டு போட்டு போயிட்டாளா அப்படின்னா. உடனே அந்த ஆள் உடனே எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஆமா அண்ணே, மதினி அப்பமே வந்து ஓட்டு போட்டு போயிட்டாங்க. எங்க ஊர்ல மதினி, அண்ணன் ஒய்ஃபோ மதினின்னு சொல்லுவோம். மதினி அப்பமே வந்து ஓட்டு போயிட்டாங்க. ஏன்னா நீங்க பார்க்கலையா? சொல்ல, கொஞ்சம் முந்தி வந்தா பார்த்திருப்பேன். அப்ப இவன் கேட்கறான், ஏன்னா மதினி இப்போ உங்க கூட இல்லையா? இல்லப்பா, அவ செத்து 18 வருஷம் ஆச்சு. ஓட்டு போட மட்டும் அப்பப்போ வாரா. அதான் இந்த தடவையாவது நான் அவளை பாத்திரலாம்னு நினைச்சேன். எனக்கு முன்னாலே வந்து ஓட்டு போட்டு போயிட்டான். இதைத்தான் வந்து ராகுல் காந்தி செஞ்சு காமிச்சிட்டார். அந்த பீகார்ல இறந்து போனவங்கன்னு நம்முடைய தேர்தல் கமிஷனர் அடிச்சதுல கொண்டு வந்து ஒரு 25 பேரை உட்கார வச்சு,
இவர் ஒன்னா டீ குடிச்சு படத்தை பார்த்த உடனே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிகளே அதிர்ந்து போனாங்க. அதுலதான் நேற்று ஆர்டர் வந்திருக்கு. அவர் போட்ட அந்த ட்வீட் வந்து ரொம்ப அருமையான ட்வீட். அவர் சொன்னார், வாழ்க்கையில் எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடைத்திருக்கிறது, ஆனால் இதுவரை இறந்து போனவர்களோட தேநீர் சாப்பிடக்கூடிய அனுபவத்தை தேர்தல் ஆணையம் தான் கொடுத்திருக்குன்னு பேசுது. இப்படி நாட்டினுடைய எல்லா விதமான நெருக்கடிகளுக்கும் இன்னைக்கு வந்து நாம் கண்ட இன்னைக்கு வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இந்திய நாட்டினுடைய முதல் கல்வி அமைச்சர். இன்னைக்கு இருக்கிற IIM, IIT, லலித் கலா அகாடமி, சாகித்ய அகாடமி, இது எல்லாவற்றையும் உருவாக்கி கொடுத்தவர் அவர்தான். அவர் இல்லைன்னா IIT இல்ல, IIM இல்ல, சாகித்ய அகாடமி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹிஸ்டரி, கல்ச்சர், இவை எல்லாமே மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் உருவாக்கி கொடுத்ததுதான். அந்த பெரிய அந்த மாபெரும் மேதை சொன்னாரு, அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நடந்த சம்பவங்களை எல்லாம் நாம் மீண்டும் மீண்டும் நம் மக்களுக்கு நினைவிட்டுக் கொண்டே இருக்க வேண்டாம். முதல் தேர்தல் வருகிறது. முதல் தேர்தல் வருகின்ற போது நம்முடைய முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தை அழைத்து சொல்லுகிறார், மௌலானா நீங்க வந்து இந்த தடவை ராம்பூர்ல நிக்கணும் அப்படின்னு சொல்றார். ராம்பூர் உத்தரப்பிரதேசத்தில். உடனே மௌலானா கேட்கிறார், அவர் நேருவை வந்து வா போன்னு பேசக்கூடிய அளவிற்கு வயது, தகுதி, நட்பு, தோழமை. ஏன் நேரு, நான் ஏன் ராம்பூர்ல நிக்கணும்னு சொல்றீங்க? இல்ல, அங்க இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழ்கிறார்கள் சொல்லிட்டார், நேரு சொல்லிட்டார். உடனே மௌலானா சொல்லுகிறார், நீங்கள் என்னை பார்த்து என்ன நினைக்கிறீர்கள்? நான் இஸ்லாமியருடைய தலைவனா? நான் இந்த மாபெரும் நாட்டின் ஜனநாயகத்தினுடைய உரிமை சொத்து. இதன் ஒவ்வொரு கல்லையும் நான் எடுத்து வைத்திருக்கிறேன். இந்த ஒவ்வொரு கல்லிலும் என்னுடைய ஆன்மா இருக்கிறது. நான் இந்திய நாட்டின் தலைவன், இஸ்லாமியருடைய தலைவன் இல்லைன்னு பேசினேன். ஒவ்வொருவராக மௌலானா அபுல் கலாம் ஆசாத், பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர், இன்னைக்கு வந்து அதைத்தானே நாம் பேசுகிறோம். பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் கண்ட கனவு என்ன? 1950 ஜனவரி 26 இந்த தேசம் குடியரசாக மாறுகிறது. இந்த தேசம் குடியரசாக மாறுகின்ற போது பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சாசன சட்டத்தை அந்த அரசியல் சாசன அவைக்கு வைத்துவிட்டு அவர் சொல்லுகிறார், நான் இன்று இந்த அரசியல் சாசன சட்டத்தை உங்களுடைய ஒப்புதலுக்காக வைக்கிறேன். 1950 ஜனவரி 26 அன்று இந்த தேசம் ஒரு விபரீதமான சூழ்நிலையிலே கண்வழிக்கும். இந்த தேசத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டு, ஒரு வேல்யூ. அவன் ஆண்டியாக இருந்தாலும், அரசனாக இருந்தாலும், படித்தவனாக இருந்தாலும், படிக்காதவனாக இருந்தாலும், நாட்டில் மேல் சாதியாக இருந்தாலும், கீழ் சாதியாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், எல்லோருக்கும் ஒரு ஓட்டு. தட்ஸ் ரைட். ஆனால் எல்லோருக்கும் ஒரு மதிப்பு இருக்குமா சமூகத்தில்? எல்லோருக்கும் ஒரே தட்டிலே அவர்களுக்கு எல்லோருக்கும் வாய்ப்புகள் ஒரே மாதிரி இருக்குமா? எனக்கு நகர்ப்புறத்தில் மேல் சாதி மக்கள் வாழ்கிற இடத்துல எனக்கு வீடு வாடகைக்கு கொடுப்பாங்களா? என்ன அவர்களுடைய உடன் பிறந்த ஃப்ரெட்டர்னிட்டின்னு சொல்லுகிறோமே, சகோதரத்துவம்னு சொல்லுகிறிய உன்னுடைய முகப்புல பிரியாம்பிள்ள என்னை உன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்வார்களா? பொருளாதார சுதந்திரம் வந்து விட்டதா? நீ சொல்றிய உன்னுடைய அரசியல் சாசன சட்டத்தினுடைய பிரியாம்பிள்ள வந்து ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல் அண்ட் சோசியல் சொல்றீங்களே. அரசியல் நீதி, பொருளாதார நீதி, சமூக நீதி என்று சொல்லுகிறீர்களே, அந்த சமூக சுதந்திரம் என்னைக்கு வரும்? அதுதான் அவருடைய கனவு. அதான் கேட்டார். இன்னைக்கு அந்த கேள்வியை தான் இன்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அந்த கேள்வியை வைக்கின்ற போதுதான் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. இந்த பாராளுமன்றத்தில் நம்ம சுப்ராயனை போன்றவர்கள் இந்த நாட்டிலே இருக்கின்ற மிகப்பெரிய ஆட்சி அதிகார அமைப்புகளிலே இந்த நாட்டினுடைய மிக பெரும்பான்மையாக வாழ்கின்ற மக்களுடைய பிரதிநிதித்துவம் என்ன என்று கேட்கிறார்கள். இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றத்திலே,
இந்த நாட்டினுடைய உயர்நீதிமன்றத்திலே, இந்த நாட்டிலே இருக்கின்ற பொதுத்துறை நிறுவனங்களிலே, அரசாங்கத்தை ஆளக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய செயலாளர்கள் மத்தியிலே, மாநில ஆளுநர்கள், மாநிலத்தில் இருக்கின்ற IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள், இவர்களிலே எத்தனை விழுக்காடு பட்டியலின மக்கள், எத்தனை விழுக்காடு பழங்குடி மக்கள், எத்தனை விழுக்காடு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள், இவர்கள் ஜனத்தொகையிலே 90 விழுக்காடு, 95 விழுக்காடு. IIM என்று சொல்லக்கூடிய, IIT என்று சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களிலே பேராசிரியர்களிலே ஒருவர் கூட இல்லை இந்த சமூகங்களிலே என்று சொல்லுகின்ற போது, அதிகாரம், சமூக சுதந்திரம் எங்கே போயிருக்கிறது, எங்கே இருக்கிறது என்கிற கேள்வி வருகிறது. நாம் கண்ட கனவு இன்னும் வயப்படவில்லை. நாம் சமூக நீதி என்று சொன்னோம் அல்லவா, பொருளாதார சுதந்திரம் என்று சொன்னோம் அல்லவா. பொருளாதார சுதந்திரம் எங்கே கிடைத்திருக்கிறது? பொருளாதார சுதந்திரத்தை இன்று மோடியினுடைய அரசு எப்படி கூவி கூவி கார்பரேட்டுகளுக்கு விற்கிறது. அனில் அம்பானின்னு ஒரு ஆள் 46,000 கோடி ஒரே ஒரு நிறுவனத்திற்கு 23,000 கோடி 23,000 கோடி ரூபாய் கடனை பெற்றுவிட்டு மோடியினுடைய அரசினுடைய அமைச்சரவை தீர்மானம் போடுகிறார்கள். ஒன் டைம் செட்டில்மெண்ட் எவ்வளவு? 23,000 கோடிக்கு ஒன் டைம் செட்டில்மெண்ட். வெங்கடாச்சலம் தான் சொல்லணும், 413 கோடி ரூபாயை வாங்கிட்டு 23,000 கோடியை ரைட் ஆஃப் பண்றாங்க. என்ன பொருளாதார நீதி? பொருளாதார நீதி வசப்பட்டிருக்கிறதா? இந்த ICICI பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் 50,000 வேண்டும் என்று சொல்கிறீர்களே, அது என்ன பொருளாதார நீதி? இந்த நாட்டிலே 60 விழுக்காடு மக்கள், 70 விழுக்காடு மக்களுக்கு மாச சம்பளமே 15,000 ரூபாய்க்கு மேல இல்லையே. 50,000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ். எதற்காக அந்த வங்கி? நாம் கண்ட கனவுகள் நாம் வாழ்கின்ற போதே சிதைக்கப்படுவதை பார்க்கிறோம். இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பை நாம் எப்படி உயர்த்தி வைத்திருந்தோம், இந்த தேசத்தினுடைய மதிப்பை, மரியாதையை சர்வதேச தளங்களிலே எப்படி வளர்த்து வைத்திருந்தோம். இந்தியா என்கிற ஒரு நாடு ஏழை நாடாக இருந்தாலும் கூட உலகத்தினுடைய மிக பெரும் செயல்படும் ஜனநாயகம் என்று மதிக்கப்படக்கூடிய நாடாக இல்லையா? அமெரிக்க ஏகாதிபத்தியம் நம்மை பார்த்து தள்ளி நிற்கவில்லையா? இந்திரா காந்தி மிஸ்டர் நிக்சன் கீப் ஆஃப் என்று சொல்லவில்லையா? பங்களாதேஷ், பாகிஸ்தான் அந்த யுத்தம் வருகின்ற போது நிக்சன் நம்மை மிரட்டவில்லையா? 7வது படை அனுப்புவோம், அணு ஆயுதம் அங்கே கப்பல்களை அனுப்புவோம், இந்திய பெருங்கடலுக்கு வரும், இந்தியாவே பணிந்து போ என்று இந்திரா காந்தியிடம் சொன்ன போது அந்த இரும்பு பெண்மணி சொன்னாரு, மிஸ்டர் நிக்சன் கீப் ஆஃப், நான் உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தினுடைய பிரதமர், நீ அங்கே வந்து பார் உனக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னான். இன்னைக்கு மிரட்டுறார. இன்னைக்கு பாகிஸ்தானுடைய அதிபர் ஜெனரல், ராணுவ ஜெனரல் முனீர் சொல்லுகிறார, எங்களை தொட்டு பார், நாங்கள் தோற்க போகிறோம் என்று அறிந்தால் எங்களோடு பாதி உலகத்தை அழிப்போம் என்று சொல்றாரு. அந்த தைரியம் எப்படி வந்தது? நீ எதற்காக சிந்தூர் என்கிற நடவடிக்கையை வாபஸ் பெற்றீர்கள், நிறுத்தினீர்கள்? யாரிடம் சொன்னீர்கள்? தேசத்தினுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கிறது? இன்னைக்கு காஷ்மீர்ல நடந்த அந்த பகல்காம் அந்த படுகொலைக்கு இன்னும் நியாயம் கிடைத்திருக்கிறதா? அங்கே நடந்த அந்த பாதுகாப்பு குளறுபடிக்கு யார் பொறுப்பு? அந்த பாதுகாப்பு குளறுபடிக்கு பொறுப்பேற்க வேண்டியவர்களுக்கு என்ன தண்டனை? மெரினா பீச்சில் போய் சனிக்கிழமை அன்னைக்கு போனீங்கன்னு சொன்னா ஒரு 5,000 பேர் 10,000 பேர் இருந்தாங்கன்னா அங்க எத்தனை காவலர்கள் வருகிறார்கள்? அமைதியான மாநிலம், சமூக அமைதி நிறைந்த மாநிலம். இந்த மாநிலத்தில் சனிக்கிழமை அன்னைக்கு மாலையிலே மக்கள் வருவார்கள் என்று தெரிந்தால் ஹார்ஸ் மவுண்டட் போலீஸ், மெஷின் கன் போலீஸ், இது தவிர மஃப்டிகள போலீஸ். ஆனால் எந்த நேரமும் தீவிரவாதம் வெடிக்கும், எப்பொழுது வேண்டுமானாலும் பயங்கரவாதிகள் உள்ளே வரலாம் என்ற அபாயம் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்திலே 4 லட்சம் பேர் இன் யூனிஃபார்ம், 4 லட்சம் பேர் ராணுவம், CSF, BSF, காஷ்மீர் போலீஸ். அந்த இடத்திலே ஒருவர் கூட இல்லையே. எப்படி 2,000 பேர் இருக்க இடத்துல நான் இங்கே வருகிறேன், வாசல்ல போலீஸ்காரங்க அத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க. நாம் என்ன தீவிரவாதிகளா? நம்ம பழனிசாமி என்ன வெடிகுண்டு வச்சுக்கிட்டு உள்ள வந்திருக்கிறாரா? முத்தரசன் பெரிய நான் பீட்டர் அல்போன்ஸ் எப்படி வந்திருக்காரு? எதுக்காக போலீஸ்?
ஆனால் ஒருவர் கூட ஒருத்தன் கையில மிஷின் கன் இருந்தால் ஒரு ராணுவ வீரன் அந்த இடத்துல இருந்திருப்பார் என்று சொன்னால் 24 பேருடைய உயிர்கள் பாதுகாக்கப்பட்டது. ஆனா இன்னைய வரைக்கும் நம்மால் கேட்க முடியவில்லை. நம்முடைய சுப்ராயன் பார்லிமெண்ட்ல பேசிட முடியுமா? அமித்ஷாவை பார்த்து ராஜினாமா பண்ணிட முடியுமா? கேளுன்னு சொல்லிட முடியுமா? ஆனால் இன்னைய வரைக்கும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் என்ன சொல்லுகிறார்? நாம் கர்ஜித்தோம், நாம் ராணுவத்தை அனுப்பினோம், நம்முடைய விமானப்படைகள் சென்றன, பாகிஸ்தான் பயந்து விட்டது, யுத்தத்தை நிறுத்து நிறுத்து என்று கெஞ்சியது, அதற்கு பிறகு நாம் நிப்பாட்டினோம் சொல்லார். அங்க ஒருத்தர் அமெரிக்காவில் உட்கார்ந்து அந்த ஆளு தினசரி சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் தான் நிறுத்தினேன், நான் தான் நிறுத்தினேன், நான் தான் நிறுத்தினேன் சொல்ற 30 தடவை சொல்லியிருக்க. நீ அதை அங்கீகரிக்கவில்லை. நீ அங்கீகரிக்கவில்லை என்ன பண்ண? என்னை நான் சொன்னதை அமெரிக்கா சொன்னதை பாகிஸ்தான் ஏற்றுக்கொண்டது. ஆனால் ட்ரம்ப் சொன்னதை இந்தியா ஏற்றுக்கொள்ளல. உனக்கு 50 விழுக்காடு வரி. நம்ம ஊர்ல சொல்லுவான், சொக்கர் தப்பு செய்ய அழகர் தண்டம் கொடுத்தாராம். மோடி தப்பு செய்வதற்கு இந்த நாட்டின் மக்கள் இப்பொழுது தண்டம் கொடுக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய எதிர்காலம். இன்னைக்கு திருப்பூர்ல இருந்து வர்றாரு சுப்ராயன். திருப்பூர் தொழில் என்ன ஆனது? எத்தனை ஆயிரம் தொழிலாளர்கள், எத்தனை லட்சம் தொழிலாளர்கள். சூரத்தில் இருக்கிற அந்த செயற்கை வைரங்கள் செய்கிறவர்கள், நகை செய்கின்றவர்கள், டெக்ஸ்டைல் மார்க்கெட், சிமெண்ட், ஸ்டீல். தேசத்தினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாயிருக்கிறது. நம் கனவுகள் சிதறுகிறது, நம் கனவுகள் சிதைகிறது. ஒவ்வொரு நாளும் மதவெறியை புதிதாக கூர்ந்திட்டுகிறார்கள். இன்னைக்கு ஒரு பெரிய முயற்சி நடக்கிறது. என்ன முயற்சி நடக்கிறது? மதத்தை இனமாக மாற்ற முயற்சிக்கிறார். அதுல கோல்வால்கர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு நிறைய இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் நண்பர்கள் நிறைய படிப்பீர்கள். இந்து மதம் என்று அவர் சொல்லவில்லை, இந்து இனம் என்று சொல்லுகிறார். அது எப்படி இனமாக முடியும்? நான் கிறிஸ்டியன், நானும் ட்ரம்பும் எப்படி ஒரே இனமாக முடியும்? நாங்கள் ஒரே இனமாக முடியுமா? இன்னைக்கு துளசி கபாடுன்னு ஒரு அம்மா இருக்கு, ட்ரம்ப்ட்ட சிஏ டைரக்டரா இருக்காங்க. அவங்களும் வெங்கடாச்சலமும் ஒரே இனமாகிட முடியுமா? இங்க இருக்கிற சவுதி மன்னர் இருக்கார், நம்ம உள்ளூர்ல நம்ம பாய் இருக்கார், நம்ம அதை ஒண்ணாயிட முடியுமா? ஒரே இனமாகிட முடியுமா? ஆனால் அது ஒரு இனம் என்று கட்டமைக்கிறார்கள். நம்முடைய நேருவினுடைய கனவு என்பது என்ன? ஒரே வார்த்தை தான், வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அது நேரு கண்ட கனவு. அந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற அந்த கனவை கலைப்பதற்கான சதி நடக்கிறது. காந்தியடிகள் சொன்னார், என்னுடைய கனவு ராமராஜ்யம். நான் ராமராஜ்யம் சொன்னா அது ஹிந்து ராஜ்யம் அல்ல. நான் ராமராஜ்யம் என்று சொல்வது ட்ரூ டெமோக்ரசி என்று சொல்கிறார். அவர் ஆங்கிலத்திலே, when I speak about Ramarajya, it is not Hindu Raj, it is true democracy where the prince and the pauper enjoy equal rights and equal opportunities. இன்னைக்கு காந்தி கண்ட கனவு, நேரு கண்ட கனவு, அம்பேத்கர் கண்ட கனவு, அபுல் கலாம் ஆசாத் கண்ட கனவு, நம்முடைய பொது உடைமை கட்சிகளுடைய பிதாமகர்கள் தோழர் ஜீவா வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? அந்த வாழ்க்கை, அவருடைய ஆசிரமத்துக்கு போறார் வாவுசி, அங்க நூல் ஒட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கதர் நூல் ஒட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வாவுசிக்கு கோபம் இருக்கிறது. அவர் வாவுசியை பார்த்து சொல்றாரு, வாவுசி ஜீவா பார்த்து சொல்றாரு, ஏம்பா, 2 பேரும் சம வயதுக்காரர்கள், ஏம்பா துப்பாக்கி ஏந்தி வெள்ளைக்காரனை சுட வேண்டிய கைகளுக்கு நூக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாயே அப்படின்னு கோபிக்கிறார். காந்தி வருகிறார் ஆசிரமத்துக்கு. காந்தி இந்த ஆசிரமத்தை ஜீவா நடத்துவதை பார்த்துவிட்டு அவருக்கு ஒரே ஆச்சரியம். பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கேட்கிறாரு, ஜீவாவுக்கு எவ்வளவு சொத்து இருக்கும் அப்படின்னு கேட்கிறார். ஏதோ ஆசிரமத்தை தன் சொத்தை வச்சு நடத்துறாருன்னு. அப்பதான் சொன்னாரு, இந்த தேசம்தான் அவருடைய சொத்துன்னார். ஜீவா எப்படியெல்லாம் கனவு.
தந்தை பெரியார் அவர்கள் பேசுகிறார். நான் எனக்கு நானே ஏற்படுத்தி கொண்ட இந்த திராவிட சமூகத்தை சுயமரியாதை உள்ள பகுத்தறிவு உள்ள சமூகமாக வளர்ப்பதற்கான பணியை நான் மேற்கொண்டிருக்கிறேன். அதாவது 86 87 வயதுல விரை வீக்கம் 25 கிலோ. இந்த 25 கிலோவை ஒரு பைய போட்டு இங்க தச்சு வச்சிருப்பாங்க. சிறுநீர் போவதற்காக ஒரு துவாரம், அதன் வழியாக ஒரு குழாய், அது சொட்டு விட்டு கொண்டே இருக்கும். அந்த சிறுநீர் வடிவதற்கான அந்த வாளி அதிலே வடிந்து கொண்டே இருக்கும். மேடைக்கு போகின்ற போது இந்த வாளியை தூக்கி கொண்டே போக வேண்டும். மேடையிலே இவர் பேசுகின்ற போது பெருமூச்சு விட்டார் என்று சொன்னால் அந்த உள்ளே இருக்கிற குழாய் குத்துகின்ற போது உயிர் போய் உயிர் வருகிற வலி இருக்கும். அந்த வேதனையிலும் கூட இந்த நாட்டுக்காக மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் கண்ட கனவுதான் இன்று நாம் கண்டிருக்கிற சமூக நீதி கனவு. என் அருமை நண்பர்களே, இன்னைக்கு நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால், நமக்கு இருக்கிற சவால் என்ன? நாம் கையில் ஆயுதங்கள் இல்லை, பெரும் பண வசதி இல்லை, விளம்பர பலம் இல்லை, பத்திரிகைகளுடைய உதவிகள் இல்லை. இன்னைக்கு காலையில ட்ரெயின்ல வாரேன், பார்க்கிற பத்திரிகைகள் எல்லாம் அவர்களுடைய பத்திரிகைகள் தான் ட்ரெயின்ல இருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் படிக்கிறார்கள், அவர்களுக்கு வேறு செய்திகளே போவதில்லை, ஒரு தரப்பு செய்திகள் மட்டும்தான் போகிறது. ஊடகங்களிலே மாலை நேர வாதங்களை பாருங்கள், என்றைக்காவது மக்களுக்கு தேவைப்படுகின்ற வாதங்களை நடத்துகிறார்களா? நேற்று ஒரு 3 நாள் 4 நாள் நமக்கு ரொம்ப வேண்டியவர் தான் நம்முடைய அருமைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நமக்கு ரொம்ப வேண்டியவர். ஆனால் 5 நாள் தொலைக்காட்சிகளிலே வேறு செய்திகளே கிடையாது. மக்கள் அதை தாண்டி சிந்திக்க முடியவில்லை. இவர்களோடுதான் நாம் போராட வேண்டியிருக்கும். அப்பொழுதுதான் நாம் தோற்போமா? ஒரு நாளும் தோற்க மாட்டோம், ஒரு நாளும் தோற்க மாட்டோம். நிச்சயமாக வெற்றி பெறுவோம். வெற்றி வேண்டுமானால் தாமதமாகலாம். அதான் சொல்றான் அருமையா, பாலஸ்தீனத்தினுடைய வீரன் ஒருவன், அவன் சாகும் தருவாயில இருக்கிறான். ரத்தத்தை எடுத்து யாசர் அராஃபத்துக்கு கடிதம் எழுதுகிறான். என் தாய்நாட்டின் மானம் காக்க வந்த தலைவா, நான் சாக போகிறேன், நான் மண்ணுக்குள் புதைய போகிறேன். ஒருவேளை உனக்கு ஆயுதம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் என் கபாலத்தை எடுத்து உன் கேடயமாக்கிக் கொள், என் விலா எலும்பை எடுத்து உன் துப்பாக்கி ஆக்கிக் கொள் என்று எழுதுகிறான். ஆகவேதான் கபாலங்களை கேடயங்களாக தருவதற்கு தயாராக இருக்கிற கம்யூனிஸ்டுகள் தான் நீங்கள். சொந்த வாழ்க்கையை பற்றி, லாப நஷ்டங்களை பற்றி, அரசியலிலே கிடைக்க வேண்டிய பதவிகள், அதிகாரம், அது தந்திருக்கின்ற பவுசு, இவைகளை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் ஏழைகளை பற்றி மட்டுமே சிந்திக்கிறீர்களே, இது ஒரு துறவு மனநிலை என்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். எல்லாம் தெரிந்தும், எல்லாம் புரிந்தும், எல்லா தகுதியும் இருந்தும், எல்லாம் அடையக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் மறுத்து ஒரு முழு நேர கம்யூனிஸ்டாக வாழ்வதற்காக வந்திருக்கின்றீர்கள் அல்லவா? உங்களை தேசம் வணங்குகிறது, வாழ்த்துகிறது. இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த மாநாடு வெற்றிகரமான மாநாடாக மாற வேண்டும். தமிழகத்தினுடைய சரித்திரத்தை மட்டுமல்ல, அகில இந்திய சரித்திரத்தையும் மாற்றி எழுத வேண்டும். நாம் காண்கிற கனவுகள் வெற்றி பெற வேண்டும். நன்றி, வணக்கம், ஜெய். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.